அப்போ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல காரத்தன்மையான உணவுகளை குறைச்சிக்கணும். ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அதுவும் குடும்பத்தோடு இரவு விருந்து சாப்பிட போகிறோம், இன்றைக்கோ மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு உணவு சாப்பிட போகிற இடத்துல ரொம்ப காரமான உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, பச்சை மிளகா வத்தல் நிறைய இருக்கிறது, இந்த மாதிரி ஹை ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்றது. அதுவும் நம்ம ஹோட்டலுக்கு போனோடனே வெளிநாட்டுக்காரர்கள் மாதிரி முதல்ல சூப் வாங்குவோம். அதுவே ஒரு தவறான ஒரு விஷயம். சூப் சாப்பிட்றதுங்கிறது நல்ல குளிர்ச்சியான நாடுகளில் பசியை தூண்டுவதற்காக அதுக்கு பேரே அப்பிடைசர்னு பேர். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப பைத்தியகாரத்தனமாக நம்மளே பசியோடு போய் ஹோட்டலில் உட்காந்து, அதுவும் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட போனோம் அப்படின்னா அதுக்கு 10-15 நிமிஷம் காத்திருக்கணும். அந்த பசியில் காத்திருக்க நேரத்தில் முதல்ல போய் அப்பிடைசர்னு சூப்பை வாங்கி குடிக்கிறோம். பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். அந்த சூப்புலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உப்பு நிறைய போட்டு, மிளகுத்தூள் நிறைய போட்டு ரொம்ப பசியை உண்டாக்குறேன்னு செய்வாங்க. இது குடல் புண்களை உண்டாக்கும். அப்படி செய்யக்கூடாது. நமக்கு சூப்புங்கிறது இடையில் எடுக்கலாம், இல்லை உணவுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுக்கு முன்னாடி ஏதோ வெளிநாட்டுக்காரர்களும் மேநாட்டுக்காரர்களும் சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் நாகரிகம்னு நினச்சி போலியாக நம்மளும் எடுத்த உடனே அப்பிடைசர்னு சாப்பிட்றது தவறான விஷயம்.